முருகப்பெருமானை அரை நிமிடம் இப்படி வேண்டினால் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும்னா, அதை அருணகிரிநாதர் அவர்கள் அவரோட திருப்புகழ்ல ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. நாம வழக்கமாக சாமி முன்னாடி நின்றால் ஒரு லிஸ்ட்டே வச்சிருப்போம். எனக்கு அது வேணும், இது வேணும் என்று. ஆனா அருணகிரிநாதர் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு என்ன வேணும்ங்கிறது அந்த முருகப்பெருமானுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு என்ன வேணும்னு. அதனால ஒரு தாய்க்கு எப்படி ஒரு குழந்தைக்கு தேவையானது எதுன்னு பார்த்து பார்த்து செய்வாளோ, அதுபோல முருகப்பெருமான் நமக்கு தேவையானதை அவரே கொடுப்பார். முருகன் வெறும் 2 கைகளால் கொடுப்பவர் அல்லங்க. அவர் 12 கைகளால் அள்ளித் தரும் வள்ளல். அவர் கொடுக்க தயாராக இருக்காரு. ஆனால் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட தான் 2 கைகள் பத்தாது. எப்படி வழிபட வேண்டும் என்றால், அரை நிமிஷம் கண்ணை மூடி முருகனை நினையுங்கள். அந்த அரை நிமிஷத்துல எனக்கு அதை கொடு, இதை கொடு அப்படின்னு எதையும் கேட்காமல், முருகா உன் திருவடியே கதி, என்னை உன் தொண்டனாக ஏத்துக்கோ என மனமுருகி வேண்டிக்கங்க. அப்படி வேண்டும் போது உள்ளம் முருகி கண்ணிலிருந்து தானாகவே ஆனந்த கண்ணீர் வரணும். அந்த அளவுக்கு உண்மையான அன்போடும் பக்தியோடும் முருகனை மனசுல வச்சு நிறுத்தவும். இதனால் பலன்கள் என்னன்னா, அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடல்ல என்ன சொல்றாருன்னா, நீ முருகனை அரை நிமிஷம் நினைக்காததுதான் இந்த உலகத்துல வறுமையிலும் கஷ்டத்திலும் இருந்து பிறந்து மறுபடியும் மறுபடியும் நீ பிறக்கின்றாய். ஆனால் எப்ப ஒருத்தர் மனதார முருகனை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சகல செல்வங்களும் யோகமும் நிறைந்த ஒரு பெரும் வாழ்வு கிடைக்கும். குடும்பத்தில் கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும். வாழ்க்கையில எதை அடையணும்னு நினைச்சாலும் அது உங்களுக்கு சாதகமாய் அமையும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த முருகனையும் நீங்க அவங்கள ஒரு அரை நிமிஷம் மனசுல நினைச்சுக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கையே மாத்தும். அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிட்டால் இன்னும் உங்களது வாழ்க்கையை முருகப்பெருமான் சந்தோஷமாக மாற்றி அமைப்பார்.